சின்ன மச்சான் பெரிய மச்சான் மாமா மாதிரியா மறுபடியும் மாமா வரையும் கூடுது சொல்லு அவள் ஆயிரம் கண்ணால தாயார் என்று அறிந்து கொண்டீ
அதிபர் கூட நீ சாசுரன் மாலை மாறித்தானே மாலை அம்மன் கொடுத்தாரே அவதான் இங்க இருந்தா நீதான் எங்க ஒரு ஆளு நைட்டு 10 மணில தாவி காணோம். அவன் இருக்கிற இடத்துல போய் தேடினாதான் கிடைப்பான். இல்லாத இடத்துல போய் நீ தேடிட்டு அவன் மேல குத்தம் தானே தப்புமா அது? அப்படியா? அவன் எங்க இருப்பான்? நேத்து நைட்ல இருந்து 10 மணிக்கு ஆள காணோம். நம்ம பகல் நினைத்தனா எங்க இருந்த? அதே போய் கிளம்பி போட்டான். நான் பாக்கல. சைலன்ட். ஏய் ஓயம்மா உனக்கு பாபா நான் செய்த வணக்கம் உனக்கு தகுதியா? நான் என்ன பண்ணாலும் அருமையாதான் உனக்கு வச்சேன். ஏய் நான் குனிஞ்சி பணிவன் போடு வணக்க வைக்கிறேன். நீ நிமிஷம் தென்னை மரம் மாதிரி நிக்கிறது என்ன அர்த்தம் அது? எப்படி அது அர்த்தம் சொல்ல? அது அர்த்தம் என்ன? பொம்பளையா இருந்தா குனிஞ்சி வணக்கம் வைப்பான். அவதான் பஸ் ஸ்டாண்ட்ல கேராக்கி அவரை ரோடு மேல போறவன். குனிஞ்சி போல பஸ் ஸ்டாண்ட்லயா? ஆமா. அவளுக்கு கணக்கு வழி கிடையாது. அவளை என் கூட வச்சுக்கிறேன். ஆமா. நேத்துல இருந்து என் கிட்டே வரல பாரு. நான் வாங்கிட்டு வரலையா? நீ போய் அவன் கூட படுத்துக்காண்டு. அப்படித்தானே நான் கோயில் வந்து என் கூட தானே அந்த பூபதி நீ. பூமிக்கா என் தம்பி பூபதி உள்ளார வேஷம் போடுறான். வேஷம் போடுறான். எப்போ வருவான்? எப்போ வருவான்? வெள்ளிக்கிழமை வருவான். 4:30 மணிக்கு வருவான். பாப்பா ஜெய் இரே பேசாதீரே. நிமிந்த பாவனே வணக்கம் வைக்கிறியே. பின்னாடி பேசாத.
அதோட விளக்கம் தெரியாது. எப்படி இந்த மூங்கில் மரம் பாத்தியா? மூங்கில் மரம் பாத்துக்கிறேன். பாத்திரியா? தென்னங்காய் காய்க்கும். மூங்கில் மரத்துலயா? மூங்கில் மரம் மாதிரி தென்னைக்காய் காய்க்கும். மூங்கில் மரம் தென்னைக்காய் காய்க்குமா? அடி முந்தானி எடுத்து சொல்லியா? குந்தானி முந்தானி சொல்றா, குந்தானி பையா உள்ள போடா. மூங்கில் அப்ப தென்னை மரம் காய்க்கும். பின்ன உங்க அம்மா கிட்ட காய்க்கும். தென்னை மரம் தேங்காய் காய்க்கும். இது காய்க்கிட்டு போ. மூஞ்ச பாருங்க சூத்தாட்டம். ஏய், அந்த மூங்கில் மரம் ஆமா. நல்லா வளர்ந்து வளர்ந்து. நல்லா விளைந்து ஆமா. நல்லா வளைந்திருக்கும் அந்த மூங்கில் மரம். ஆமா. அப்படி வளைந்து இருந்தா அந்த மூங்கில வெட்டுவாங்க. இந்த மாதிரி மாரியம்மனுக்கு பல்லுக்கு செய்வாங்க. பல்லாக்கு செய்வாங்க. பல்லுக்கு செய்வாங்க. அதுல செய்து அந்த அம்மனை அமர்த்தி ஊர்வலம் கொண்டு வருவாங்க. அந்த வளைந்திருக்கு பாரு, அந்த மூங்கில வெட்டி அதே மூங்கில் மரத்திலே அந்த ஒரு தோப்பிலே நேரா வளர்ந்திருக்கும் மூங்கில், ஆமா. அதை வெட்டுவாங்க. எதுக்கு வெட்டுவாங்க? அது பாடைக்கு பாடகைக்கு தான் வெட்டுவாங்க. ஆமா. அந்த மாதிரி ஒரு பெரிய மனித பார்த்தா தலை வணங்கி குனிஞ்சு வணக்க வைக்கணும். இப்ப நான் தலை குடிச்சு வைக்கணும். அப்படி அப்படி ஒரு பணிவு இருக்கணும் பெண்கள்ட்ட. பேய் சொல்றது நான் எப்பவே ஒரு 3 வருஷம் முன்னாடி சொல்லிட்டா நான் வணங்கிட்டு இருப்பேன். இப்ப 2 வருஷம் ஆகுது. நான் இந்த மாதிரி அம்மன் கோயில சாமி கும்பிட போனோம்னா மனசார குசு குசு நடுவாங்க. யாரு ஒரு ஆலயத்துக்கு சாமி கும்பிட போனா இந்த மனசார நெஞ்சுக்கு நேரம் கை வச்சு மனசார வேற யாருக்கும் தீம்பு நினைக்கல, யாரும் கெட்டது நினைக்கல, நான் நல்லா இருக்கணும், என்ன சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் மனசு நினைச்சா அந்த ஆத்தாவை நல்ல வழி காட்டுவா. அப்படியே ஒரு பெரிய மனுஷன் வணங்கினா, ஒரு பெரிய மனிதன் வணங்கினா இந்த தலை வணங்கி வணக்க வைக்கணும். பெரிய மனுஷன் வணங்கினா அந்த மாதிரி வணக்கத்துல அர்த்தம் இருக்கிற கந்தல் பொண்ணு நம்ம எதிரி வந்தானா எப்படி அது நம்ம போனுங்க. எனக்கு எதிரி எலெக்ஷன்ல நிக்கிறியா நீ? அதுக்கு நேரம் பார்த்து உனக்கு நேரம் பார்த்து சமயம் பார்த்து போடுறேன் அப்படின்னு ஒரு சைடு வணக்கம். ஒரு வணக்கம் நெஞ்சுக்கு மேல வச்சா மாரியாத்தா, கீழே வச்சா எங்க வைக்கிற குடிச்சாத்தா குடிச்சாத்தா பெரிய மனுஷன் குனிஞ்சு வைக்கணும். நம்ம போல நட்புடையவங்களுக்கு மனசார உனக்கு வணக்கம் வைக்கணும், நெஞ்சுக்கு நேரம் வணக்கம் வைக்கணும். அந்த மாதிரி ஆம்பளைங்க நெஞ்சுக்கு நேரம் வைக்கணும். ஆமா, பொம்பளைங்க அதேதான் நெஞ்சு கீழே. சரி எங்கடா இப்படி சரி அம்மா. என் ஊர்ல நான் ஒரு பையனை ஏறு எடுத்து பார்க்க மாட்டேன். குளிஞ்ச பாவனையா தான் போவேன். கட்டவரை பார்த்தபடியே தான் நான் போவேன். ஒருத்தர் ஏறு எடுத்து பார்க்க மாட்டேன். இந்த முந்தானி ஒருத்தருக்கு தவிர யாரும் போவேன். அதே அந்த ஒருத்தர் என் வீட்டுக்காரனா இதே படம் கட்டி விடுவான். நான் எங்கன்னா வெளியே பண்ண வேற படம் கட்டுவேன். அதனால ஒரே முந்தானி தான். அந்த முன்னாடி வேற யாரும் போறது கிடையாது. உனக்கு மட்டும் தான் வேற படம் கட்டி வேற ஒருத்தர் போடுவான். நீங்க உடனே எங்கேயோ போய் வந்தா நீங்க எதிரி ஏமாத்தி போன நானும் எம்மா அடிச்சிருவேன், கீழே ஊந்துருவேன். இதுல இருந்து மத்த ஒரு பெருமை நினைக்க வேண்டியது கேட்டா எங்கதான் போனானே தெரியாம வீட்டுல இருக்கிறாரு பாரு, அது வரைக்கும் பெருமை தானே. என்ன பண்ண போறா? சரியம்மா சரி ஐயா, மேல பேச மச்சான் டேய் நேத்து வந்தோம். 4 வேளை சாப்பாடு சாப்பிடுறோம். கண்டிப்பா. இந்த ஊர் என்ன ஊரு? இதான் ஏமம் கிராமம். ஏமம் நன்னகரத்தில் எதுக்காக தெருக்கூத்து? மகமாரி அம்மனுக்கு கூழ்வார்த்தை திருவாமனிட்டு அந்த அம்மனுக்காக தெரு மாரி அம்மனுக்காகவா? பின்ன எங்க ஆத்தாவுக்கா அந்த அம்மனுக்காக மகாமாரி அம்மனுக்காக தெருக்கூத்து. கோயிலுக்கு போனீங்களா? போனே. சாமி கும்பிட்டீங்களா? சாமி உள்ள இருக்கா பாத்தீங்களா? இருக்குது இருக்கா? இருக்குது பாத்தீங்களா? ஏங்க எல்லாரும் சாமி அங்க இருக்குதாதான் எல்லாரும் கும்பிடுறாங்க. எனக்கு அங்கதான் சாமி நான் கும்பிட்டேன். இதே மாரி அம்மா சத்தியமா கோயில் இல்ல அம்மன். ஐயா ஆமாமா கோயில் எங்க இருக்காங்க அம்மா? தேர்ல இருக்காங்க. சரி எங்கதான் இருக்காங்க அந்த அம்மா? அப்படி எங்கதான் இருக்காங்க? அது தெரியலையா? ஐயா, சிற்பர்கள் கட்டிடும் திருக்கோவில் உள்ளாக, சிற்பர்கள் கட்டிடும் திருக்கோவில் உள்ளாக கோயில் தற்பரன் வாழ்வதுண்டோ போதம்பா, தற்பரன் வாழ்வதுண்டோ. அந்த சிற்பர்கள் கட்டிடும் திருக்கோவில் உள்ளாக அங்க தற்பரன் வாழ்வதுண்டோ போதம்பா,
பாபா ஐயா அந்த மாரியம்மன் கோவில் இல்லைன்னு சொன்னேனே. இல்லன்னு சொன்னீங்களே, எந்த வகையில எங்க இருக்காங்க? அப்படி எங்கதான் இருக்காங்க? அந்த சிற்பர்கள் கோவிலை கட்டக்கூடியவர்கள் சிற்பிகள். அந்த சிற்பர்கள் கட்டிடும் திருக்கோவில் உள்ளாக தற்பரன் வாழ்வதுண்டோ? தற்பரன் என்ற தெய்வம் அங்க வாழறது கிடையாது. கண்டிப்பா ஐயா தெய்வம் அங்க கிடையாது. அப்புறம் எங்க இருக்கு? ஆலயத்துல தெய்வம் கிடையாது. அப்புறம் எங்க இருக்குது? அப்படி எங்க இருக்காங்க? இந்த சித்த ஸ்தலங்களில் இருக்கின்ற தெய்வம் போல், இந்த சித்த ஸ்தலங்களில் இருக்கின்ற தெய்வம் போல் ஒரு சுத்த ஸ்தலங்கள் உண்டோ? புதம்பா சுத்த ஸ்தலங்கள் உண்டோ? இந்த சித்த ஸ்தலங்களில் இருக்கின்ற தெய்வம் போல் ஒரு சுத்த ஸ்தலங்கள் உண்டோ? புதம்பா சுத்த ஸ்தலங்கள் உண்டோ? ஒரு சுத்த ஸ்தலங்கள் உண்டோ? அப்படி எங்கதான் இருக்காங்க? இந்த சித்த ஸ்தலங்களில் இருக்கின்ற தெய்வம் போல் ஒரு சுத்த ஸ்தலங்கள் உண்டோ? சுத்த ஸ்தலங்கள் உண்டோ? இந்த மனம் இருக்கு பாரு, இந்த மனசை விட ஒரு சுத்தமான ஆலயம் உலகத்துல எங்குமே கிடையாது. தெய்வத்துக்கு ஆலயம் சுத்தமான ஆலயம் சொன்னா மனசுதான். சுத்தமான ஆலயம் கிடையாது. இந்த மனசுல வச்சு இப்ப இந்த அம்மனை மனசார நினைச்சு தெய்வம் என்று கும்பிட்டு இவங்களுக்கு ஒரு திருவிழா செய்யணும். இந்த மனசுல பஞ்சபூதம் இருக்கு. ஒரு மனிதோட நெஞ்ச மனசுலயும் பஞ்சபூதம் இருக்கு. அது 5 விதமா நினைக்கும். எப்படி? ஒண்ணு திருட போலான்னு நினைக்கும், ஒண்ணு குடிக்க போலான்னு நினைக்கும், ஒண்ணு ஒரு குடும்பத்தை கெடுக்க போலான்னு நினைக்கும், ஒண்ணு சுத்தமா சம்பளம் பார்த்து போலான்னு நினைக்கும். ஒண்ணு தனித்தனியா ஒண்ணு வேற எதுவுமே நல்லது நினைக்காதா? ஏமா எல்லாம் ஒண்ணு நினைக்கிறேன். எல்லாம் ஒண்ணுதான் ஒண்ணு நினைக்கும். அது ஒண்ணு நினைக்கும். ஆனா ஒண்ணு நினைக்காது. அஞ்சுல ஒண்ணு நினைக்காது. பேசுனா தமிழ்ல சாமியாண்டா இந்த 5 பூதத்துல யாராவது ஒரு உள்ளத்துல ஒரு பூதம் நல்லதை நினைத்ததாலதான் இப்பேற்பட்ட திருவிழா நடக்குது. 2 கூத்து இந்த மாரியம்மன் ஊர்வலம் வராங்க. அலங்காரம் பண்ணி எவ்வளவு அழகா வருது ஊர்வலம் வராங்க. அந்த மாதிரி அப்படி எல்லாம் பெரிய பாம்புடா. எப்படி ஒரு 10 பாம்பு இருக்கும். ஒரு காலாங்குட்டி 3 கட்டுவரியா 3 கட்டுவரியோ பாத்துட்டேன். பாம்பா பாத்து பயந்து ஓடார இல்ல பாத்துட்டேன். பாம்பு பார்த்தா நீ பயப்பட மாட்டியா பாப்பா? நானா எப்படிதான் இருக்குது அந்த பாம்பு? அறிவாரியா இருக்குது. அந்த மாதிரி இந்த தெய்வத்துக்கு உண்மையான ஆளு இந்த மனசுதான். அப்படியே இருந்தாலும் தெய்வத்துக்கு கடவுள் திருப்பதி போவாங்க. போயிட்டு கடவுள் நின்னு ஐயா எனக்கு இதை கூட அதை கூட 10 சொத்து கொடு, எனக்கு பணம் காசு கொடு, அப்படியே இதெல்லாம் கொடு, உனக்கு எவ்வளவு கோடி கணக்கு காணிக்க செலுத்துறேன், உனக்கு மொட்டை அடிக்கிறேன், இடைக்கு பணம் போடுறேன், இதெல்லாம் காணிக்கா கொடுக்குறேன்னு வேண்டிப்பாங்க. ஆனா அதெல்லாம் காணிக்க ஆகுமா? அப்புறம் எதுதான் காணிக்கை? தெய்வத்துக்கு என்னதான் காணிக்கை? இந்த மாசற்ற வஸ்துக்கும் மாணிக்க குண்டிக்கும், இந்த மாசற்ற வஸ்துக்கும் மாணிக்க குண்டிக்கும், அது காணிக்கை நல் மனமே, காணிக்க நல் மனமே. சற்ற வஸ்துக்கும் மாணிக்க குன்றிக்கும்
காணிக்கை நல் மனமே. மனமே இந்த மனம் இருக்கு பாரு, நீங்க கோவிலுக்கு போகும்போது நம்ம குளிச்சிட்டோம், சுத்தமா இருக்கும், புனிதமா இருக்கும். நீங்க நினைச்சுக்கிற நம்மள நினைச்சுக்கிறோம். ஆனா அது கிடையாது. மேல குளிக்கிறதோ சோப் போறதோ அதெல்லாம் சுத்தம் கிடையாது. பூச்சி பிடிக்கிறதோ அது சுத்தம் கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் சரிதான். நெல்ல நெத்திய பட்டு அடிக்கிறதோ நாம் போறதோ அதெல்லாம் சுத்தம் கிடையாது. 10 நாள் குளிக்காம இருந்தாலும் சரிதான். இந்த மனம் மட்டும் சுத்தமா கோவிலுக்கு போனா போதும். அதுவே கோடிக்கணக்கான காணிக்கைக்கு சமமா. இந்த மனம் சுத்தமா கோவிலுக்கு போனா நம்ம எதை கேட்கிறோமோ நல்லதா கேட்கணும். நம்ம நல்ல வரத்தை கேட்டாலும் கடவுள் நம்ம நல்லதா கொடுப்பான். மத்தவங்களுக்கு கெட்டது நடக்கணும்னு கேட்டா அந்த கெட்டது நமக்குதான். அந்த மாதிரி இந்த மாரியம்மன் திருவிழாவை செய்து 2 இரவு நாடகம் சமீபமாக அமைந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாதத்திற்கும் பாதியார் இருவருக்கும் நாடகதாரி அனைவருக்கும் மாரியம்மன் திரு பாதத்திற்கும் இந்த அடியே சிரம் சார்ந்த வணக்கம். சொல்றேன். ஐயா சொல்லியம்மா. விளக்கம் இருந்ததா? கலைவாணி 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 தெரியுமா? சைலன்ஸ். ஜா 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 ஜா. ஆயா ஐயோ ஐயோ உனக்கு பெரிய வாயா. கலைவாணி சரஸ்வதி மட்டும் தான் தெரியும். ஆமா. யாருக்கு மனைவி? சத்திய உலகத்தை ஆண்டு வரக்கூடிய சதமுகம் படித்த படைக்கும் தொழில் செய்யக்கூடிய பிரம்மதேவனுக்கு மனைவி. என்னுடைய பெயர் கலைவாணி சரஸ்வதி. கலைவாணி சரஸ்வதி. எப்படி? கலைவாணி 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 அவளை பொம்பளைன்னு நினைக்காதேம்மா. பொம்பளை இல்லையா? அவ என்ன பொம்பளை? அவ பார்த்தா அப்படியே இருக்கிறா. நல்ல ஒழுங்கான பெண்ணா பூமியில பிறந்துட்டா. நீ உங்களை மாதிரி போலாம். இப்போ பக்கத்துல உளுந்தூர்பேட்டை போலாம். பூ வாங்கிட்டு வரலாம், தலை வாரலாம், பூச்சுடலாம். இப்ப நீங்க எப்படி தொங்க விட்டு வச்சிருக்கீங்க அது மாதிரி வைக்கணும். ஒரு பெண்கள் அழகா அவங்க பாருங்கம்மா, கொண்ட சுத்தி கொண்ட மேல வச்சுக்கிறா. பூ போய் கொண்ட மேல அடி வைப்ப. பூ வாங்கி கொண்ட மேல வைக்க வரோம். பூ வாங்கி எங்க வைப்பாங்க? கொண்ட மேல வைக்க மாட்டா. போடா போடா. தலைவாரி பின்னி கீழே வையாண்டி கழுத்து கீழே. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் இதெல்லாம் போட்டுருக்கிற. அதனால உள்பாவாடை பெண்கள்லாம் உள்பாவாடை கட்டி போட்டு நான் இப்ப என்ன பாரு உள்பாவாடை கட்டி போட கட்டிருக்கேன். அது என்ன இது? இது பேர் தான் சராய். சராயா? அதாவது போட்டுருக்கிற. எங்க ஊர்ல பெரிய கதைடா பையா. என்ன கதை அது? என் ஊரு சொந்த ஊரு திருக்கோளூர் பக்கம் மல்லூர்பேட்டை. ஆமா. அங்க தினந்தோறும் எனக்கு ஹோட்டல் கடை வச்சுக்கிற பழக்கம். ஹோட்டல் கடை போண்டா வடை இட்லி எல்லாம் சுட்டு வைப்பேன். எங்க அண்ணன் புட்டு பையன் இருக்கிறான். அம்மட்டு புள்ள இல்ல வண்ணாம் புள்ள அரியா விட்டு புள்ள. ஆமா பையன் 5 வயசு பையன்.
அவ கையால ₹1 ₹2 கொடுத்து போனி பண்ணா ஓடி பண்ணா அன்னைக்கு வியாபாரம் ஓஹோன்னு போ. ஓஹோன்னு ஓடும். ஆமா ஆ, ஆ, நம்ம ஆடி தினதோறு வியாபாரம் பண்ணிட்டே வந்தேன். ஆ, ஆ, வந்த போது ஆ. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், ஆ. ஒரு 8 மணிலாம் படுத்துட்டேன். படுத்துட்டானுங்க. 3 மணி நேரத்துல மேய்ச்சிட்டு ஏத்திட்டா. இட்லி வடை போன சுட்டு வச்சு. ஆமா 4 மணிக்கெல்லாம் இட்லி சாப்பாடு ரெடி. ஓஹோ, சாப்பாடு ரெடி இட்லி பண்ணிட்டா. போண்டா வடை பூரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆ, என் அண்ணன் குட்டி பையன் வருவான்னு வருவானு நானும் எதிர்பார்த்து இருந்தேன். இருந்த அவன் வரல. வரல. நம்ம தான் 3 மணி எழுந்து சாப்பாடு ஆகிட்டு ஆகிட்டுமே நேரம் தெரியாத அடுப்பாங்கரை பக்கத்துல படுத்தா படுத்தா வந்து எழுப்ப மாட்டானா. எழுப்ப மாட்டானா. அப்படி படுத்த பாரு. ஆ, படுத்த உடனே பையா ஆ. கொஞ்ச நேரத்துல ஆ, இந்த பெரியசல மாரி ஆமா. இப்படி மல்லாந்து படுத்துட்டு இருக்கிறேன். ஏன் அவன் படுத்துக்கிறா? எனக்கு தெரியாது தூக்கத்தை கம்மியாட்டி ஏன் படுத்தனா. ஆ, ஆ. தூக்கத்துல தூக்கத்துல படுத்து பரண்டு உருண்டு படுத்துட்டா. ஆமா ஆ. இது எனக்கு தெரியாது. ஆ, அந்த நேரத்துல வந்துச்சுடா பையா அந்த மூக்கற காத்து மூக்கர காத்து வந்துச்சு. அந்த வேகத்துக்கு ஆ, பாவாடை படி ஓடுத்து 20 தலைமோட்ல தலைபோட்ல போடுச்சு. இது எனக்கு தெரியாது. தெரியாது. அந்த நேரத்துல வந்தா என் அண்ணன் மட்டும் போய் இட்லி வாங்கிட்டு போனான். இட்லி வாங்கிட்டு போறான்னு அவன் வந்தான். அவன் எட்டு வந்தானே ஆ, என்னடா அத்தை இப்படி கடக்குறானே கடகறாங்க. அப்படி தட்டி எழுப்புல தட்டி எழுப்பல. எழுப்பி இருக்கணும். ஆமா. அதுவும் பண்ணல. பண்ணல. புடவை பாவாடை எடுத்து போய்த்து இருக்கணும். போத்தி இருக்கணும். இந்த ரெண்டுமே அவன் இந்த செய்யல. ரெண்டுமே பண்ண காணாம. அவன் எட்டு வந்த மாதிரி தட்டியும் காசும் ஆ, என் தலைமோட்ல வச்சுட்டு தலைபோட்ல வச்சுட்டு 2வது தெருல 10 பசங்க குண்டு அங்க குண்டு விளையாடுறாங்க. விளையாடுறீங்க. 10 பசங்க குண்டு விளையாடுது. குண்டு விளையாடுது. அங்க ஓடி போய் ஆ. மச்சான் 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 ஆ, எங்க அத்தை வீட்டுல எத்தனால ஓடல கடை வச்சிருந்தாங்க. ஓட்ட கடை வச்சிருந்தாங்க. நீங்க எங்க அத்தை வீட்டுல வீடியோ படம் ஓடுது அண்ணா. வீடியோ படம் ஓட்டுறானுக்கு. அந்த 10 பசங்க குண்டா விளையாடுச்சுங்க. அதானே. கூலி போங்கன பிரைடு. ஆ, 10 பசங்க குண்டு விளையாடுறத பாத்தீங்க. பாத்துட்டீங்க. குண்டு 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 ஓடியாந்து ஓடியாந்து. நடு வயல ஒரு பையன் கேக்குறான் எங்க அண்ணன் பையனை பார்த்து, ஆஹா. என்ன மச்சான் 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 உங்க அத்தை வீட்டுல வீடியோ படம் ஓடுது ஓடுது. அது என்னடா படம் கேட்டான். என்ன படம்னு கேட்டான். அதுக்கு எங்க அண்ணன் பையன் பொறுப்பா சொன்னான், பொறுப்பா சொல்றான். எங்க அத்தை வீட்டுல வீடியோ ஓடுற படமும் ஆ, பாவாடைக்குள்ள பயங்கர சண்டை ஓ, பாவாடைக்குள்ள பயங்கர சட்டை. அப்படி சொல்லிட்டு 10 பசங்க ஓடி வச்சு பாரு. ஆ. என்ன சுத்தி உக்காந்துக்கிட்டு ஆ, உத்து பாக்குது. உத்து பாக்குறானுங்க. ஒண்ணு கூட சீண்டி ஐப்பில. ஜெயிப்புல. அந்த நேரத்துல ஒரு குருட்டி வந்து கடிச்சிட்டு பாரு. ஆ, ஏஜி பார்த்தா பாவாடை காணோம் புடவை காணோம் ஆ. எல்லாம் தலைமோட்ல கிடக்கு. தலைபோட்ல கிடக்குது. அன்னைக்கு யோசனை பண்ணேன், ஆஹா. பாவாடை கட்டி புடவை கட்டினா தான் நமக்கு இந்த நிலைமை. இந்த நிலைமை. மூக்கல காது அடிச்சிட்டு போகுது. அடிச்சிட்டு போ. இந்த மாதிரி சராய் போட்டுக்கிட்டா ஆஹா. தானா புயல வந்தா கூட அசைக்க முடியாது. ஆஹா. ரைட்டு. ஆமா. சராய் போட ஆரம்பிச்சிட்டான். பரவாயில்ல. மூகர் காத்து வந்தா இது போட்டுக்கிற ரைட்டு. ஒண்ணுக்கு வந்தா எப்படி போகும்? அடுத்த வாட்டி வரும்போது போன் நம்பர் கொடு. ஆ, நான் விடும்போது சொல்றேன், வந்து பாத்துட்டு போ. என் மூத்தத்தை குடிச்சிட்டு போ. மாமியார் கேக்குற மாதிரி கேக்குறான் போது. என் கந்தல் பொண்ண என் வாரி தேடியா போடு. ஏய் இதெல்லாம் உனக்கு கேட்டாங்களா? அது ஏன்டி கட்டி கலரிட்டு வர இங்க வர சபைக்கு அதை கட்டி வர விவரம் தெரியாம கேட்டான். எல்லா பெண்களும் பாவாடை கலைவாடி பாவாடை தானே கட்டுவாங்க. தம்பி தம்பியா பூமிக்கா அவரு சொன்ன டேய் டேய் பிரவீன் டேய் உள்ளாகடா கூத்து மூணு கம்மு உட்கார்ந்து சும்மாலாம் பேசிட கூடாது. நான் திடீர்னு கிறுக்கன் ஆயிடுவேன். ஐயா பிரம்மதேவனுக்கு மனைவின்னு சொன்னேனே, ஆமா. எங்க வீட்டுக்காருக்கு என்ன வேலை? என்ன வேலையோ இந்த உலக என்ன வேலையோ என்ன வேலையோ எனக்கு என்ன தெரியும். அப்படி சொல்லுங்க. அதான் அது என்ன வேலையோ என்ன வேலையோன்னா அது என்ன இது? ஏங்க நீ என்ன வேலை தெரியுமான்னு கேட்டீங்க. வேலை என்னமோ அது சொல்லு. அது என்ன வேலையோ எனக்கு என்ன தெரியும். அக்கா நீ உள்ள போயேனா சரி என்ன 8886 ஜீவராசிகளை படிக்கக்கூடிய கர்த்தா உன் வீட்டுக்காரு எங்க வீட்டுக்காரர் தான். பிரம்மதேவன். எனக்கு என்ன வேலை? ஊர் வேலை போற வேலை. ஏய், ஊர் மேல போற வேலை வந்து உன் வேலை. அந்த அம்மாவை சொல்லலாமா? சரி நான் தான் ஊர் மேல போறேன். நீ ஏன் மாமியா கிட்ட போற? ஏற்கனவே பாக்குறேன். மாமியாவை தாயான்னு நினைக்கிறேன். நான் சொல்லிட்டேன். அது சொல்லலாமா? சொல்லலாமாடி தேடியா? அவன் ஊருக்கு போறான். ஏய், காலையில அடி போங்க. எனக்கு அந்த வேலையை கந்தல் பொண்ண கம்பெனில நண்டு கீழே சூத்திர சூனி வைக்கிறோம். பூஜை கும்பாபிஷேகம் செய்யறோம். எல்லாம் பூத்தியாளுக்கு கும்பாபிஷேகம் செய்யறோம். இதெல்லாம் மாமியாவுக்கு கும்பாபிஷேகம். அவன் வீட்டுல கோயில் கட்டுவான். ஒரு மாமியாவுக்கு பெட்ரூம் கட்டுவான். நீ கல்லாம்பியார் கும்பாபிஷேகம் பண்ற அதினா? ஏன் கல்லாமடி யார் தெரியுமா? யாரு? நீ தானே தேவையா பையன். சீ, கந்தல ஒண்ணியா அதான் பள்ளி வளைக்கிறேன். எம்மா எனக்கு அந்த வேலை கிடையாது. இந்த மாநில மக்கள் இருக்காங்க பாரு, உட்காந்து இருக்காங்க உட்கார்ந்து இருக்காங்க பாரு சபையில. ஆமா. இவர்கள் அனைவருக்கும் நாவிலே அமர்ந்து ராவில அமர்ந்து ஓசை ஒளி கொடுக்கக்கூடியவள்
ஓ நீதானா? கல்வியை போதிக்க கூடியவள் நான் தான். நீதான். நான் ஒரு ஆள் இல்லனா இந்த உலகத்துல சப்தம் என்பதே கிடையாது. யாரும் பேச முடியாது. பேச முடியாது. எப்படி பேசுவாங்க? ஆபப ஓபப ஆபா. ஏய் ஆபா. அப்படி இருந்தாலும் என்னடி லகுமா? பள்ளி வேலை பண்ணா சூத்து கை மாட்டான். ஏய் அது பேர்தான். இது உனக்கு எப்படி தெரியும்? ஓ உனக்கு எப்படி தெரியும்? என் முன்னாடி என் தம்பி வந்த மாதிரி பூபதி சூத்தே கை மாட்டான். பாப்பா ஜி என்ன முக்கால் போடுறான்? சத்திய உலகத்துல எந்த ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா எங்க மூர்த்திக்காக பாரு. ஆக்கல் அழித்தல் படைத்தல். ஆக்கல் அழித்தல் படைத்தல். பிரம்மா விஷ்ணு ருத்திரன். இந்த மூர்த்திகளுக்கும் 3 தேவிமார்கள். அலைமகள், கலைமகள், மலைமகள். அலைமகள் எங்க அத்திரகம் லட்சுமி. அவர்களுக்கு பேர் அலைமகள். அவங்க எங்க இப்போ அலைமகள் கலைமகள் சொன்னா இந்த கலைவாணி இல்லையா? எந்த தொழில் செய்ய போனாலும் 64 கலைகளுக்கு அதிகாரி யாருன்னு சொன்னா இந்த கலைவாணி தான். இந்த கலைவாணி மலைமகள்னா இந்த மாரியம்மன். நமக்கு எம்ப சக்தி வலுவா இருக்கும், உடம்பு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நீ. ஆனா இந்த உடம்புக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவள் இந்த சக்தி தான். ஆதிபர சக்தி. அந்த மாதிரி மூர்த்திகளுக்கு 3 தேவிமார்கள். அப்படி இருந்தாலும் எங்க நாட்டுல சத்திய உலகத்துல எந்த குறையும் இல்ல பாப்பா. சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு அரக்க தொல்லையே இல்ல. அதனால எங்க வீட்டுக்கார பாக்கணும், சந்தோஷமா அவரோடு இருக்கணும். இன்னைக்கு அரக்க தொல்லை இல்லையா? ஏமா ஐயா அரக்க தொல்லை இல்ல. இன்னைக்கு அரக்க தொல்லையே இல்ல. அதனால சந்தோஷமா இருக்கீங்க. எங்க வீட்டுக்கார கூப்பிட்டு ரொம்ப நாளா சந்தோஷமா ரொம்ப நாள் ஆகுது. அதனால இன்று அவர் கூப்பிட்டு அவரோடு சந்தோஷமா இருக்கலாம்னு ஒரு நினைப்பு. ஓ எங்க வீட்டுக்கார கூடியா? சந்தோஷமா இருக்கலாம். நீ என்னமா கேட்டீங்க? உங்க மாமியா கிட்ட சந்தோஷமா இருப்பியான்னு கேட்டேன். உங்ககிட்ட வரணுமா? இல்ல நாங்கிட்ட வர சொல்லல. அவங்க தான் இருப்பியான்னு கேட்டேன். ஆம்பளைங்க தான் சந்தோஷமா இருப்பேனா? அப்ப அண்ணோட சந்தோஷமா இருப்பாங்க. எங்கனா இரு. யாரோட மதம் அவள வந்தா கேட் தெரிஞ்சுக்கிறேன். தெரியல உங்களுக்கு? ஒரு நாட்டுக்கு மகாராஜா என்ன பாத்து மகன் பாப்பா உட்காரா. ஏய் பூமிகா அதெல்லாம் உட்காருங்க. உட்காருங்க. அடிடா நான் 3 நாள் ஆகுது மறுபடி. ஏய் அடி பாடி உட்கார தான காரணம். ஏய் மகா. ஏய் பூமிகா என்னுடைய மனைவி கலைமணி பாத்தியா? அந்த பாத்து சீக்கிரம் சொல்லு. அம்மா எங்க வீடு இருக்காரா? ஏடி பாப்பா உன்னை எங்க வீட்டுக்கார போயிட்டு நான் வந்துட்டு சொல்லி அம்மா நேரம் ஆகுது. அம்மா நேரம் போய் என்ன பண்ண? நானும் உன் வீட்டுக்கார மாவாட்டணும். எங்க வீட்டுல கரண்ட் இருக்குது, கிரீன்லாம் இருக்குது. நான் வந்து ஆட்டி போறேன். நீ ஏன் பாட்டின? உன் வீட்டுக்கார தான் 4 மணி வந்து ஆட்டுனாரு. சொன்னாரா? நீ 6 மணிக்கு உடம்பு தலைவலி பத்தி ஒண்ணு ஆட்டு வந்தாங்களோ ஒண்ணு நாளை போடி. ஓஹோ கலைவாணி வணக்க சாமி. நீங்க சட்டியே சுகமா இருப்பா கல்வி
ஐயா என்னென்னைக்கும் ஆ, சுகமாக வாழ்ந்திருப்பாய். சுகமா வாழ்ந்தா என்ன குறை உனக்கு? என்ன குறையா? நாட்டுல நமது நாட்டுல ஆ. இருக்கின்ற பாமர மக்கள் ஆ. ஆனவருடைய நாவிலும் அமர்ந்து அமர்ந்து சந்தோஷமா இருக்கிற உனக்கு என்ன குறை வச்சுக்கிறேன்? எனக்கு என்ன குறையா? ஆ. ஐயா ஆ. மணினா, ஒரு பெண்ணு ஓஹோ. கல்யாணம் செய்து தாய் தந்தை அக்கா அம்மா சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் விட்டுட்டு யார நம்பி வீட்டுக்கு கணவன் வீட்டுக்கு வராங்க? கட்டிய கணவனை கணவன் நம்பிதான் வரேன். மாமியார் மாமனார பாசமா இருப்பான்னு தெரியாது. அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம தாலி கட்டி கணவன் நம்மள கடிச்சு நல்லா பாத்துப்பாரு, கண் கலங்காம பாத்துக்குவாரு. அப்படி நினைச்ச மட்டும் ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி வந்த நாள்ல இருந்து கேட்டுக்கிறேன். என்னது? நீங்க இது வரைக்கும் நிறைவேற்றிக்கிறீங்களா? ஏண்டி? ஒரு மனைவியுடைய ஆசை நிறைவேற்றக்கூடியவர் கணவன் தான். சைலண்ட். எதுவா இருந்தாலும் ஆ, தாலியை கட்டிய மன்னன் தான் சொல்லுவேன். ஆமா. ஆனா இதுவரைக்கும் ஆ, நீ கேட்டதுண்டு, ஆ, அனைத்தையும் வாங்கி கொடுத்ததும் உண்டு. கொடுத்திருக்கீங்க. இன்றைய நாளில் ஆ. உனக்கு என்ன குறை? ஐயா ஆ. 14 மணி கேட்டு பாரு. ஆமா. அது இன்றைக்கு போகலான்னு ஒரு எண்ணம். ஓஹோ. அப்படி என்னதான் ஆசை? என்னதான் ஆசை? நந்தவனம் சென்று ஆ. நந்தவன வேடிக்கை பார்க்கலான்னு ஒரு ஆசை. இதானே? ஆமாங்க. என்ன? ஆ. அடி வாரு கண்ணே வாரு போகலாம். ஏய், முகுதி. சுவாமி. டேய், கம்முனு வர, நீ பேசுறத கத்துறாங்களாங்க. நீ காலையில சொல்றத பேசுறாங்களே, அப்படி இங்கே உட்காருங்க. கண்ணே கலைவாணி, சுவாமி, இதான் நந்தவனம் வந்து விட்டோம். வந்து விட்டோம். இதற்கு பற்றையா நந்தவனம் இந்த நந்தவன வேடிக்கை பார்த்தா நமக்கு சொந்தமான நந்தவனத்துல வந்து நமக்கு சொந்தமான வேணும். ஆ. ஐயா, ஆ. சொல்லியாமா? அப்படி இருந்தாலும் இந்த வனவேடிக்கையெல்லாம் பார்த்த உடனே இத பூ எல்லா பூகள் மலர்கள் பூவதும் வெயில் ஆடுவதும் அனைத்து விதமான என்னோட ஆசை போயிடுச்சு. ஆனா இங்க ஒரு வார்த்தையாச்சு, கேளு கேளுமா, கேட்கலாமா? கேளு. ஐயா, அந்த மாயன் அவர் தந்ததோரி வேதத்தை காலத்தில் சொல்லி என் நாதனே பாடை பாட பாடி ஐயா, அம்மா, அந்த ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி மூர்த்தி. அந்த மாயவர் ஆமா. அவர் தந்த வேதத்தை கருத்தில் கொண்டு ஆஹா. இது நாள் வரைக்கும் பிண்டம் பிடிக்கக்கூடிய வேலை தொழில் செய்யறீங்க, நாம செய்யறோம். படிக்கும் தொழில் செய்யறீங்க. ஆமா. ஆனா ஆ. நீங்க எப்படிதான் படிக்கிறீங்க, ஓஹோ. இந்த உலக உயிர் எப்படிதான் உற்பத்தி ஆகுது உற்பத்தி ஆகுது. அப்படி என்று எனக்கு தெரியல, நீ இதுவரைக்கும் நேராக பார்க்கவில்லை. பார்த்ததில்லை. அதனால் அதனால இந்த நந்தவனத்துக்கு வந்திருக்கோம். ஆமா. ஒரு 2 பதுமை செய்யுங்க. ஓஹோ. அது எப்படிதான் செய்யறீங்க, இரண்டு பதுமை. அதுக்கு எப்படி உயிர் கொடுக்கறீங்க, ஆஹா. எப்படி உலகத்துல உயிர் உற்பத்தி ஆகுது இப்படிதானே? அப்படின்னு நான் பார்க்கணும். அப்படியே. அதுதான் ஏங்க, அப்ப அம்பளை ஆசைப்பட்டு கேக்குறாங்க. ஆமா. கண்டிப்பா செய்து கொடுங்க. கண்டிப்பா கொடுத்தாக வேண்டும். ஏன்னா இந்த அம்மா நந்தவன வேடிக்கை பார்க்க போவோம், தனியா போக மாட்டாங்க. தனியா போக மாட்டேன். அந்த அந்த பதுமை கூட போனா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அது ஒரு பொம்மை ஜாலியா பொம்மை வச்சுன்னு ஆ. இப்ப எல்லா பெண்களும் நாய் பொம்மை வச்சுன்னு விளையாடுறாங்க. நாய் இப்ப மச்சான். விளையாடுறாங்க இப்ப இருக்கிறவங்க. அண்ணே, ஆ, உனக்கு பதுமை வேற தானே? ஆமாங்க. இந்தா இந்தா ஒன்று கண்ணே, பதுமை ஒன்று. இந்தா, இந்தா ஒன்று கண்ணே, பதுமை ஒன்று. இந்தா, இந்தா ஒன்று கண்ணே, பதுமை ஒன்று. இந்தா, இந்தா ஒன்று கண்ணே, பதுமை ஒன்று. கண்ணே, ஐயா, கண்ணே கலைவாணி, ஆ. நீ கேட்ட பிரகாரம் ஆ. இதோ பார், அழகான ஒன்று பதுமை. அழகான- எவ்வளவு அழகென்றது பார். அழகான ஒரு பொம்மை. ஆ. ஐயா, ஆ. எனக்கு இது மட்டும் பத்தாது, எப்படி? எனக்கு இன்னொரு பொம்மையும் வேணும். ஓ, இதுவும் கூட. அவருக்கு ஒண்ணா இருந்தா பிடிக்காது, ஓஹோ. ரெண்டா இருக்கணும். ஒரு பொம்மை வச்சு நீ அம்மா யாரையும் விளையாட முடியும். 2 பொம்மையா இருந்தா ஜாலியா விளையாட போகுது. அதான் அதுக்கு ஒரு துணை. இந்தா இந்தா ஒன்று கண்ணே, பதுமை ஒன்று. இந்தா, இந்தா ஒன்று கண்ணே, பதுமை ஒன்று.
பெருமாடி சாமி நீ கேட்ட பிரகாரம் அதுங்கூட கொஞ்சம் விளையாடுவதற்கு இன்னொன்று பதிவு செய்து கொடுக்கின்றேன். ஐயா இந்த 2 பதுமை செஞ்சு கொடுத்தீங்க. அதனால மன சந்தோஷம். பசங்களுக்கு நானே பலூன் வாங்கிக்கிறேன். இந்த பொம்மை மட்டும் தான்டா. இந்த பொம்மை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் கேட்டது நிறைவேற்றி கொடுத்துட்டீங்க. அதனால மன சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒண்ணு இத அப்படியே கையில வச்சு விளையாட முடியுமா? விளையாட முடியாது. இந்த பதுமைக்கு உயிர்ப்பு கொடுத்தா அதை வச்சுட்டு சோறு ஊட்டி பால் ஊட்டி அமுதமணி வலிக்க காட்டி சொல்றாங்க பொம்மையா இருந்தா அத நாம வச்சு விளையாடலாம். ஆனா அதே அதுக்கு உயிர் கொடுத்தா நல்லா கிளிமொழியா பேசும், நம்மோட விளையாடும், சிரிக்கும், பேசும். அது இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கு உயிர் உங்ககிட்ட கேக்குறேன், உயிரை கொடுங்க. இந்த உயிர்களை படைக்க கூடியவர் நீங்க தான். அதனால இந்த பொம்மைக்கெல்லாம் நீங்க உயிர் கொடுத்தா அதே சந்தோஷமா இருக்கீங்க. நான் நிறைவேற்றி வைக்கின்றேன். இதோ 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 அழகான பதுமையா இருந்த இந்த பொம்மைக்கு உயிர்ப்பு கொடுத்து அழகான 2 குழந்தை. அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்க்கணும். எங்க நீங்க கம்யூனிட்டி 2 புள்ளி அதுக்குறா. ஆமா நம்ம யாரே இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு. டேய் 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 இது ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள பாரு அத கண்டுபிடிக்கணும். இருங்க சாமி ஐயா இதான் கதையை கொஞ்சம் கேளுங்க இருங்க. ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள பார்க்கணும். பாரு ஆம்பளை புள்ள எப்படிடா உனக்கு தெரியும்? குச்சி இருக்குது. குச்சி இருந்தா பின்ன ஆம்பளை போறா. இது இன்னாடி வந்து பாத்துறேன். பாரு என்னடா ஐயா இது ஆம்பளை புள்ளதான். இது ஆம்பளை புள்ளதான். ஆனா இதுக்கு குச்சி இருக்குது. ஆம்பளை முதல்ல சொல்லி அப்புறம் ஆம்பளை புள்ளங்க. சரி ராஜா இத ஜாதகத்தை அப்படி நான் படைத்தனே வேலையில வைக்கலையா தம்பி இருறா. அப்படி படைத்தனே சும்மா போட்டு போக முடியும்? அவருக்கு எதுனா ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? ஆமா அப்புறம் போய் வானா கும்பிட முடியும். இங்க வா போ கும்பிட முடியும். அதனால் ஒரு பேர் சூட்டணும். தம்பி பிரம்மனால் படைக்கப்பட்ட இந்த பிரம்மன் சரஸ்வதியால் படைக்கப்பட்ட ஒன்று தம்பி இன்னொரு கைது வைக்கின்ற பார். இன்னொரு பேருக்கு பார். ஆமா உத்தண்டன் ஒன்று. ஓ பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரதண்டாசுரன் ஒன்று. பிரதண்டன் ஒன்று உத்தண்டன் 2 குழந்தை. தம்பி இது பிறந்த நேரமோ நல்ல நேரமா கெட்ட நேரமா எனக்கு ஒண்ணும் தெரியல. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு நல்ல நேரத்தை பார்த்து அது வரும் காலத்துல அந்த குழந்தை எப்படி இருக்கும் பெரிய மேஜாரி ஆகுமா ஜாதகம் போட்டு பார்க்கணும். அப்படி பார்க்கணும். அதனே ஆமா ஏமா இது ஜாதகம் போட மெய்டப்பா. ஓ மைட்டப்பா இந்த மையால பார்த்த உடனே குழந்தை பிறந்த நேரமோ அசுராதி வேலையில இந்த குழந்தை நான் கடைசியில கம்ப்ளீட்டியா இந்த குழந்தை நம்ம நாட்டுக்கு கட்டணும்னா மும்மூர்த்தி வாழ முடியாது. மக்களை வாழ முடியாது. அதனால இந்த குழந்தை எட்டு போத்தாலே இது இருக்குது பாரு புதாரு சூரபுதாரு அதுல கடாச்சிட்டா அது எங்கன்னா நாய் நரி கறி பிரி எல்லாம் திண்டு போயிடும். பூபதி இதனா தகுதியான மந்திரி வச்சுன்னு படிச்ச பாரு. நம்ம பெத்த குழந்தைங்க நம்ம பெத்த குழந்தைங்க போட்ட பொறுத்து நான் ஒரு நாட்டுக்கு தலைவராக வந்து விட்டால் நம்ம குடும்பமே அழிந்தாலும் சரிதானே. குடும்பமே அழிந்தாலும் நமது நாட்டு மக்கள் சுகமாக வாழ வேண்டும். தேவரெல்லாம் வாழணும். அதனால இந்த குழந்தை நீ கடாசை தான் போற. ஆமா ஒரே தடவை பால் கொடுத்துறேன். சரிங்க சூரப்புதார் அந்த கடாசி வாடகைப்பா அதனால நாயோ கலைவாணி ஒரு பொய்தை விற்பனை செய்து அது அரக்க தொழிலாக பிரித்து விட்டது. ஆமா அந்த வருஷத்துல கடைசியா பிரதண்டாசுரன் உத்தண்டாசுரன் 2 குழந்தையும் சூரபத போட அந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருந்தார் நாரத மகாமுனிவர். திருநாக சித்தர் கூடிய நாரத மகாமுனிவர் தற்பா
Thank you.